காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் போட்டோக்களை மாட்டுவதில் போட்டா போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் மேயர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 50 ஆண்டுகளை கொண்ட மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உள்ளது. இதில் தமிழ் தாயகத்துடன் தொடங்கி தீண்டாமை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டரங்கில் ஏற்கனவே இருந்த தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயின் புகைப்படத்திற்கு அருகில் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படங்களை மாற்ற வேண்டும் என மேயரிடம் கோரிக்கை வைத்து பின்பு 2 படங்களையும் எடுத்து வந்து மாட்டினார்கள். பின்பு அதற்கு பதிலடியாக அதிமுக உறுப்பினர்களும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் புகைப்படத்தை மாட்டி கோஷங்களை எழுப்பினர். இதனை கண்ட துணை மேயர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை மேயர் குமரகுருநாதன் தனது பங்கிற்கு தனது மேஜையில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் புகைப்படத்தை வைத்து ஆதரவை வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவரும் தங்களுடைய முன்னாள் முதல்வர்கள் புகைப்படத்தை மாட்டிவிட்டு கோஷம் எழுப்பியவாறு இருந்தது. மாமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக தாவேகாவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் பேபி ஷாலினி முதலமைச்சருக்கு நன்றி உரை தெரிவிக்கும் பொழுது திமுகவினர் அவருக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்து கூட்டம் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். ராஜலட்சுமி. காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் போட்டோக்களை மாட்டுவதில் போட்டா போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. காஞ்சிபுரம் மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் மேயர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 50 ஆண்டுகளை கொண்ட மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி உள்ளது. இதில் தமிழ் தாயகத்துடன் தொடங்கி தீண்டாமை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டரங்கில் ஏற்கனவே இருந்த தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயின் புகைப்படத்திற்கு அருகில் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படங்களை மாற்ற வேண்டும் என மேயரிடம் கோரிக்கை வைத்து பின்பு 2 படங்களையும் எடுத்து வந்து மாட்டினார்கள். பின்பு அதற்கு பதிலடியாக அதிமுக உறுப்பினர்களும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் புகைப்படத்தை மாட்டி கோஷங்களை எழுப்பினர். இதனை கண்ட துணை மேயர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை மேயர் குமரகுருநாதன் தனது பங்கிற்கு தனது மேஜையில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் புகைப்படத்தை வைத்து ஆதரவை வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவரும் தங்களுடைய முன்னாள் முதல்வர்கள் புகைப்படத்தை மாட்டிவிட்டு கோஷம் எழுப்பியவாறு இருந்தது. மாமன்ற கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக தாவேகாவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் பேபி ஷாலினி முதலமைச்சருக்கு நன்றி உரை தெரிவிக்கும் பொழுது திமுகவினர் அவருக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்து கூட்டம் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டு எண்ணற்ற திட்டங்களையும் செயல்படுத்திய முத்தமிழ் கலைஞர் அவர்களை உருவப்படுத்தியும் எண்ணற்ற திட்டங்களை தந்த தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தையும் மாமன்றத்தில் திட்டங்கள் 7.5% இடஒதுக்கீடு, குடிமராமத்து பணிகள், 11 மெடிக்கல் காலேஜ் ஆகியவற்றை உருவாக்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் புகைப்படத்தையும் மாமன்றத்தில் வைக்க அனுமதி கோருகிறோம்.